வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் தரிகிட்டதோம் பிரம்மாண்டமான பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ, co-sponsored by விஷாலம் ஹோம்ஸின் புண்ணிய கஷேத்திரம் பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம். இந்த பிரம்மாண்டமான பரதநாட்டிய ரியாலிட்டி ஷோல வாரந்தோறும் விதவிதமான சுற்றுகளை நாம பார்த்துட்டு வரோம். எங்களுடைய 14 கண்டெஸ்டன்ட்ஸ் வித்தியாசமான சேலஞ்சஸை மேற்கொண்டு அவ்வளவு இன்னோவேட்டிவா பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இப்போதைக்கு எலிமினேஷன் இல்லைனா கூட இவங்களுடைய திறமை ஒவ்வொரு கட்டத்திலையும் சேலஞ்ச் பண்ணப்படுது. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு ரவுண்டும் ரொம்பவே வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் ரொம்ப மாறுபட்ட ஒரு சுற்றோட தான் உங்களை நாங்க சந்திக்கிறோம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் 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 என்று கூறினால் அமிழ்து என்று ஒலிக்கும். அப்படிப்பட்ட அமுதான மொழிதான் தொன்று தொட்ட நம் தமிழ் மொழி. இன்னைக்கு இந்த தரிகிட்டதோம் நிகழ்ச்சியில இந்த சுற்று தமிழிசை சுற்று. நம்முடைய கண்டெஸ்டன்ட்ஸ் அழகான தமிழிசை பாடல்களை செலக்ட் பண்ணி அதுக்கு நடனமாட இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இந்த நிகழ்ச்சியில இந்த தமிழிசை சுற்றுக்கு 2 வெரி ஸ்பெஷல் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. முதலாவதாக கலைமாமணி டாக்டர் லக்ஷ்மி ராமசுவாமி அவர்கள். கலைமாமணி டாக்டர் லக்ஷ்மி ராமசுவாமி மிக திறமையான பரதநாட்டிய கலைஞர், ஆசிரியை, நடன அமைப்பாளர் மற்றும் ஆராய்ச்சி அறிஞர். சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்கிய இவர் அமெரிக்காவின் ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் ஹோல்டரும் கூட. தூர்தர்ஷனின் டாப் கிரேட் ஆர்டிஸ்டான இவர் பல விருதுகள், ஆச்சாரிய கலாபாரதி, வாணி கலா நிபுணா, நாட்டிய கலா சாரதி, இசை மாமணி போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். பத்மஸ்ரீ சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களின் மூத்த மாணவியான இவர் ஸ்ரீ முத்ராலயா என்கிற தனது பள்ளி மூலமாக பல மாணவர்களுக்கு நாட்டிய பயிற்சி வழங்கி வருகிறார். பல நிகழ்ச்சிகளையும் வழங்குவதோடு நாட்டிய புத்தகங்களை எழுதிய பெருமையும் இவருக்கு உண்டு. பல நாடுகளுக்கு பயணம் செய்து நிகழ்ச்சிகளையும் பட்டறைகளையும் நடத்தி வருபவர். I'm very 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 happy to be here because the digital spaceல கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்க்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மி. ஸோ சங்கரா டிவி ஆர்ட் மட்டும் இல்லாமல் பக்திக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சேனல். அதில் நடக்கிற இந்த ஷோவில் நானும் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நம்முடைய இந்த தமிழிசை சுற்றுல செகண்ட் ஜட்ஜ் கலைமாமணி ஸ்ரீமதி பத்மினி துரைராஜன் அவர்கள். கலைமாமணி பத்மினி துரைராஜன் பிரபல குருமார்கள் பந்தநல்லூர் சொக்கலிங்கம் பிள்ளை, பந்தநல்லூர் சுப்பராய பிள்ளை, பத்மபூஷன் தனஞ்சயன்ஸ் மற்றும் பத்மபூஷன் கலாநிதி நாராயணன் அவர்களிடம் நாட்டியம் பயின்றவர். உலகம் முழுவதும் பயணம் செய்து பல நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சீனியர் ஃபெலோஷிப் வாங்கியவர். தனது கலாஞ்சலி நாட்டிய பள்ளி மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு நாட்டிய பயிற்சி அளித்து வருபவர். தமிழக அரசின் கலைமாமணி உட்பட பல விருதுகளை இவர் பெற்றவர். இந்த தரிகிட்டதோம் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் ஸ்பெஷலி இந்த டெலிவிஷன் மூலமா இந்த கிளாசிக்கல் ஆர்ட்டை மக்களுக்கு ரீச் அவுட் பண்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐம் ரியலி ப்ரவுட் டு பி ஹியர் and I wish all the contestants a very successful round. It's not the matter of winning, it's a matter of participating. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இந்த தரிகிட்டதோம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சுற்றுலையும் இந்த கூடையில நம்பர் சிட்ஸ் இருக்கு. சோ நம்ம போட்டியாளர்கள் ஒரு சிட்டா எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த வரிசையில தான் அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அவங்களுடைய வரிசையை இப்போ தீர்மானிக்கலாமா?
சுற்றுல போட்டியாளர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்களோட நடனமாட தயாரா இருக்காங்க. இன்னைக்கு இந்த சுற்றுல யாரு முதலாவதா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? சுந்தரேஷன், ப்ளீஸ் வாங்க. கருணை விழிகளும் கனிந்த நோக்கும் கையில் தனிவேலும் கோலமயிலும். கருணை விழிகளும் கனிந்த நோக்கும் கையில் தனிவேலும் கோலமயிலும். அருமை வள்ளியூனல் தெய்வ யானையும் அருமை வள்ளியூனல் தெய்வ யானையும் அமைந்திட கண்டேன் அழகினை உண்டேன். அமைந்திட கண்டேன் அழகினை உண்டேன். சிக்கல் சிங்கார வேலா செந்திரில் மேவும் திருமடி தருவாய். சிக்கல் சிங்கார வேலா. தமிழ் கடவுள் முருகனின் மீது அமைந்துள்ள ஒரு அற்புதமான பாடல். முருகனையே பார்த்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது சுந்தரேஷன். ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டுடலாமா? தமிழ் கடவுள்னு சொன்னதுனால முருகனோட ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருந்தது. சிக்கல் இந்த கஷ்டம் மட்டும் இல்லை, சிக்கல் ஊரோட பேரும் கூட. ஸோ அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் இதனுடைய கோரியோகிராஃபியில். ரொம்ப அழகா பண்ணீங்க. ஆஸ் லக்ஷ்மி சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் முருகனே பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ அக்கா. நம்முடைய அடுத்த போட்டியாளர் யாருங்கிறத பார்த்துடலாம். சௌமியா, வாங்க. பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா. நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா. வள்ளி நாயகா குஞ்சரி தொழும் செந்தில் வேலவா என்னையாளவா. உதித்த கொழுந்தீனுடனே நீ வரும் வேளையில் நான் இசை பாடுவேன் நான் இசைக்கும் தமிழே தந்ததல்லவா. சௌமியா, அவ்வளோ அழகான ஒரு தமிழ் பாடல். அண்ட் தமிழ் பாடல்கள் எவ்வளோ இனிமையா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கே. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பத்தி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ரொம்ப அழகா பண்ணீங்க. அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அபிநயமும் இருக்கட்டும், அந்த பக்தியினுடைய ஒரு தீர்விவரமும் இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல பாட்டு சாய்ஸ், ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சூதிங்காக இருந்தது. முதல் தடவை அந்த பாட்டை ஆக்சுவலாக நான் கேட்குறேன். நைஸ் சாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப பாய்ஸ்டா ரொம்ப அழகா இருந்தது உங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அந்த இது முருகனை பத்தி வர்ணிச்சது, வள்ளி நாயகா எல்லாம் ரொம்ப வார்த்தைகளே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் யூ ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் இட் பியூட்டிஃபுல்லி. தேங்க்யூ ஸோ மச். மிக மிக இனிமையான இந்த தமிழ் இசை சுற்றுல எங்களின் அடுத்த போட்டியாளர் ஸ்ரீகவியை மேடைக்கு அழைக்கிறேன். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்டன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ.
கண்ணன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. ஸ்ரீகவி, உங்க பெர்ஃபார்மன்ஸை பத்திய ஜட்ஜஸோட கருத்துக்களை கேட்கலாம். ஸ்ரீகவி ரொம்ப அழகா ஆடினீங்க. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல எஸ்பிபி சார் தான் ஞாபகம் வந்தார். அந்த பாட்டை கேட்ட உடனே ரொம்ப காலம் இந்த பாட்டை கேட்டு வளர்ந்துருக்கோம். அந்த சூதிங்னஸ்ஸு, அந்த தாலாட்டும் இருக்குது, அதே நேரத்தில் அந்த குறும்பும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க. வெரி நைஸ். தேங்க்யூ. கிருஷ்ண லீலேனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை கேட்கறதுக்கும் அது பற்றி பார்க்குறதும். இன்னைக்கு ரொம்ப அழகாக பண்ணமா, அது எல்லாத்தையும் யூ brought it before our eyes. well done. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப இனிமையாக இந்த பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம சுற்றுல அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத பார்த்துடலாம். தருணிகா, வாங்க. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே. வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் முனை பாட அருள்வாயையா. எளியேனும் முனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. நமஸ்தேம்மா, ரொம்ப அழகாக செஞ்சீங்க. பாடலுக்கு நேர கைப்பிடிக்கிறது ஒரு விதம், ரெண்டாவது அந்த பாடல் கூட இருக்கிற துள்ளலை பிடிச்சி அதை பண்ணுறது இன்னொரு விதம். நீங்கள் எப்படி அந்த இசையை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கிறது நீங்கள் ஒரு தடவை அந்த துள்ளலை சேர்த்து பண்ணும்பொழுது பார்க்க முடிஞ்சுது. வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு நீ செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் பாட்டியோட ஊர் பழனி. ஸோ பழனி ஆண்டவான்னு சொன்ன உடனே வேற லெவலுக்கே போயிட்டேன். அண்ட் ரொம்ப அழகாக பண்ணம்மா. தேங்க்யூ. அண்ட் எல்லா சஞ்சாரி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம். இன்னைக்கு இந்த ரவுண்டுல அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரோடதுங்கிறத பார்க்கலாமா? அனன்யா, வாங்க. சதங்கையும் பார்வை கருணையும் பார்ப்பவர் மனதை பருத்திடும் அழகும் பாரினில் யாவரும் பணிந்தால் போதும் பாவங்கள் யாவையும் பனி போல் விலகும். பாரினில் யாவரும் பணிந்தால் போதும் பாவங்கள் யாவையும் பனி போல் விலகும். தமிழ் சேல எத்தனை வெரைட்டி இல்லை. நம்ம கூட ஏற்றப்பாட்டு பார்த்துருக்கோம், காவடி சந்து பார்த்துருக்கோம், படகு பாட்டு பார்த்துருக்கோம், தாலாட்டு பார்த்துருக்கோம். இது அதெல்லாம் விட இன்னொரு புதுசாக ஒரு பாட்டாக இருந்தது.
இந்த காவிரி கரைன்னு ஏதாவது பர்டிகுலர் கோவில் ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா இந்த பாட்டுல? ஜஸ்ட் ஒரு ரிவர் சைடு எல்லா இடத்துலயும் கண்ணன் தான். வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ்மா. Thank you மேம். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா, வெரி ஸ்வீட் இட் வாஸ். ரொம்ப அழகா இருந்தது. Thank you மேம். நல்ல நளினம் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அந்த ஃபீலை ரொம்ப அழகா கொண்டாந்த பாட்டு. Thank you மேம். Thank you so much. பக்தி நிறைந்த இந்த தரிக்கிட்டத்தோ மேடையில அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸ்மிருதி ப்ளீஸ். அணையாத சுடராக சபரிமலை ஜோதி, அற்புதம் அதிசயம் தை முதல் தேதி. அவதாரம் எட்டாக அருள் புரியும் சுவாமி, அகிலாண்ட நாயகனே ஐயப்ப சுவாமி. நாற்கரம் தாங்கி காலனை அழிப்பானே கரிகமலை மூர்த்தி. பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நடுவர்களோட கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது வெறும்னு அந்த பக்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் நான். அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது த்ரூ த பீஸ் வந்து அதுல ஒரு வீரம்க்கும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல்சோ பவர்ஃபுல் அண்ட் ஆல்சோ ஃபுல் ஆஃப் பக்தி. நைஸ் பிரசன்டேஷன், லைக்ட் இட். Thank you மேம். வெரி நைஸ் பிரசன்டேஷன். முருகன், கிருஷ்ணர் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஐயப்பன் பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் த வே யூ பெர்ஃபார்ம் வாஸ் ஆல்சோ வெரி என்த்ராலிங். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நிகழ்ச்சியோட தமிழ் இசை சுற்றுல எங்களுடைய கண்டெஸ்டன்ட்ஸ் ரொம்பவே அழகான பெர்ஃபார்மன்ஸஸ் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த கண்டெஸ்டன்ட்டும் தயாரா இருக்காங்க. அவங்க யாரு, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். சுபஸ்ரீ வாங்க. जय जय देवी दुर्गा देवी शरणं, जय जय देवी दुर्गा देवी शरणं. துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும். கர்ம வினைகளும் ஓடும், சர்வ மங்களும் கூடும். சங்க சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். அம்மாரா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள். சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள். திங்களை முடிமேல் சூடி நின்றாள். மங்கள வாழ்வும் தந்திடுவாள். மங்கையர் கரசியும் அவளே, அங்கையர் கண்ணியும் அவளே. அவ்வளவு மங்களகரமாக அம்பாள் மேல ஒரு பாடல் அண்ட் பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தின நடுவர்கள் கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அழகாக செஞ்சீங்க. நான் ஒன்று என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அந்த பக்தி நல்லா இருந்தது, அந்த வீரமும் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ, துர்கான்னு சொன்னதுனால வீரமும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு லேசா ஒரு ஆசை. ஷியோர் அக்கா. இந்த பாட்டை கேட்ட உடனே பக்தி வந்துடுது. அண்ட் யூ ரியலி ரொம்ப அழகாக பக்தி பண்ணீங்க. லக்ஷ்மி சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த வீரம் இருந்திருக்கலாம். பட் ஈவன் தட் வி ஆர் நாட் கம்ப்ளைனிங். இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி டன். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த கண்டெஸ்டன்ட் யாரு, அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்த்துடலாம். ஹர்ஷினி வாங்க. கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து, அஞ்சுக மொழி உமையாள் வீற்றிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே, 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 மதுரையிலே.
சந்நிதானம். அவ்வளவு அழகான ஒரு பாடல் மதுரை மீனாட்சி அம்மன் மேல. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நடுவர்களின் கருத்தை கேட்டுடலாம். தமிழ் இசை இந்த ரவுண்டு நீங்க தமிழையும் ரசிச்சிருக்கீங்க, இசையும் ரசிச்சிருக்கீங்க. அந்த இசைக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்திருந்த அந்த கட்டிபேதா எல்லாம் அந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. எங்க உருக்கம் தேவையோ அதுவும் இருந்தது, எங்க அழகிய மாநகர்னு அந்த ஒரு க்ளோரி சொல்லணுமோ அதுவும் சொன்னீங்க. a very nice performance. Thank you. இந்த பாட்டை எவ்வளோ நாள் கழிச்சு கேட்குறோம். ரொம்ப இனிமையாக இருந்தது, காதுக்கே குளிர்ச்சியாக இருந்தது. அதுக்கு மேலே உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா போய் கொண்டிருக்கும் நம் தமிழ் இசை சுற்றில் அடுத்த போட்டியாளர் யாரு பார்த்துடலாமா? ஸ்வேதா. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். ஒரு வாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை காணுங்கள். கண்ணனின் மேனி கடல் நீளம், அவன் கண்கள் இரண்டும் வான் நீளம். கண்ணனின் மேனி கடல் நீளம், அவன் கண்கள் இரண்டும் வான் நீளம். கடலும் வானும் அவனே என்பதை காட்டும் குருவாயூர் கோலம். நாராயண நாராயண ஹரி ஹரி நாராயண 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 ஹரி ஹரி நாராயண நாராயண. குருவாயூருக்கு வாருங்கள், ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள். நமஸ்காரம்மா, ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, அது சின்ன குழந்தையான உருவங்கிறதுனால நீங்கள் இந்த ஐ லெவல் அப்படியே வச்சுருந்தீங்க எல்லா இடத்துலையும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஒருவேளை கோவிலை பற்றி என்ன ஏதாவது அங்கங்கே சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆசை ஒன்று இருந்தது. அழகான பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். விதவிதமான கடவுள்கள் இன்னைக்கு பார்க்குறோம் நம்ம இங்கே. நான் வெறும் கிருஷ்ணர் தான் இருக்கும், முருகன் தான் இருக்கும்னு நினச்சேன். வெரி நைஸ் சேஞ்ச் இட் வாஸ். அண்ட் ரொம்ப அழகாக பண்ணீங்க. குருவாயூர் டெம்பிள் போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். It is now time for a guest performance. நம்முடைய நடுவர் கலைமாமணி ஸ்ரீமதி பத்மினி துரைராஜன் அவர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸை நம்மோட ஷேர் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை கலித்தீர்த்தே உலகில், என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சீரு கிளியே கண்ணும் செல்வ களஞ்சியமே. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யாரோடதுன்னு பார்க்கலாமா? திஷிதா, வாங்க. மாலை
விறுவிறுப்பாகவே ஆட போறீங்களோன்னு நினைச்சேன் நீங்க முதல்ல இந்த அட்டையரில் வந்த உடனே. ஆனால் ஒரு நல்ல துள்ளலான பாட்டு, ஒரு திருமண வைபவத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ஆண்டாளை மட்டும் கொண்டு வராமல் சீதை மாலை மாற்றினாள், துளசி மாலை மாற்றினாள்னு கூட அந்த பொயிட்ரி ரொம்ப அழகாக இருந்தது. இந்த திருமண வைபவத்துக்கு என்ன ஒரு துள்ளல் வேணுமோ அதை அழகாக செஞ்சீங்க. தேங்க்யூ மேம். ப்ரைட்லியாக அழகாக இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே மார்கழிக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அந்த கோதை மாலை சாத்தினால் அந்த மூவ்மெண்ட் பண்ணீங்களே, அது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம். தரிகிடத்தோம் மேடையில இந்த தமிழ் இசை சுற்றுல அடுத்து வரும் போட்டியாளர் யாரு? காவ்யஸ்ரீ வாங்க. பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா, அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா. பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா, அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா. பாதசலங்கை நாதமொலிக்க அடிமேல் அடியை வைத்து நடந்த, பாதசலங்கை நாதமொலிக்க அடிமேல் அடியை வைத்து நடந்த பக்தர்கள் செய்திடும் பூஜையின் வேளையில் மோரில் கடையும் வெண்ணெய் போலே பாக்யம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா, அம்மம்மா நீ சௌபாகியம் தரும் லக்ஷ்மியே வா அம்மா. பொதுவா நாம எல்லாருமே இந்த பாடலை கன்னடத்துல தான் கேட்டிருப்போம். முதல் முறையா நான் இதோட தமிழாக்கத்தை கேட்டேன். ரொம்ப வித்தியாசமா ஒரு புத்துணர்ச்சியோட இருந்தது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்திய நடுவர்களின் கருத்தை கேட்டுடலாம். நீங்கள் ஆடும்போது ஒரு விஷயம் யோசிச்சேன், அந்த அடிமேல் வைத்து ஒரு வரி வருது, அதில் வந்து நீங்கள் வேற ஒரு மூமெண்ட் சர்க்கிள் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள மூமெண்ட்டில் ஆக்சுவலாக அடிமேல் வைத்து ஆக்ஷன் பண்ணீங்க. ஒருவேளை அந்த வார்த்தையோடு மேட்ச் பண்ணியிருந்தா அந்த பொருத்தம் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் என்ன இருந்தாலும் பரதநாட்டியம் கொஞ்சம் அரைமண்டி உட்காரலான்னு தோணுச்சு. அது எங்கள் டீச்சர் மைண்டில் அப்படியே இருக்குது. அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி இதுதான் முதல் முறை பெர்ஃபார்ம் பண்ணி, நான் பாட்டை கேட்டிருக்கேன் ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணி இதுதான் முதல் தடவை பார்க்குறேன். நல்லா அழகாக பண்ணீங்க. அண்ட் லக்ஷ்மியோட மூவ்மெண்ட்ஸு, கிரேஸ் எல்லாம் நல்லா இருந்தது. தேங்க்யூ. நம்ம தரிகிடத்தோம் மேடையில ஒவ்வொரு சுற்றும் நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு ஒவ்வொரு எலிமெண்ட்டை எப்படி கையாளலாம் அப்படிங்கிற சேலஞ்சை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இந்த மெல்லிசை தமிழிசை ரவுண்ட் ரொம்பவே அழகா போய்கிட்டு இருக்கு. அடுத்ததா எந்த போட்டியாளர் என்ன பாடலுக்கு ஆட போறாங்கன்னு பார்க்கலாம். அதித்தி வாங்க. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தரவானே, இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணி அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தரவானே, இங்கு வருவாய் நீ, லயம் தருவேனே அம்மா. மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி, தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நல்ல ஒரு துள்ளலான அழகான பாட்டு. அதே மாதிரி அந்த சுஷீலம்மா அந்த காலத்தில் எல்பி ரெக்கார்டில் கேட்டிருக்கோம். முதல்ல ரொம்ப அழகான ஒரு பாட்டு. ஆண்டாள் முதல்ல மேல் காட்ஸாக வந்தது, அப்புறம் பார்த்தா ஆண்டாள், லக்ஷ்மி, இப்போ வந்து கலைவாணியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பொருத்தமான ஒரு வெள்ளை காஸ்டியூம் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகாக பண்ணீங்கம்மா. தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் மேம். லக்ஷ்மி சொன்ன மாதிரி காஸ்டியூம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நீங்கள் பண்ணதும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலைவாணி வந்தே இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு இன்னைக்கு பார்த்தா. எல்லாரும் ஒருத்தர் மீஞ்சி இன்னொருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணுமா. நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பெர்ஃபார்மர் யாரு, அவங்க என்ன பாடல் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். தீப்ஷிதா, ப்ளீஸ் கம். சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. கருணை மனம் கமழும் கையிலே சல்மகிழும். கருணை மனம் கமழும் கையிலே சல்மகிழும். கனகாங்கியே ஞான குழந்தை சம்பந்தனுக்கு அருளை குடைத்து ஞான பாலூட்டினாய். ஐயன் அருந்தமிழை கேட்டு பாராட்டினாய். அருள்மிகும் தில்லையிலே சிவகாம சுந்தரி அகிலமெல்லாம் போற்றும் ஜெகதீஸ்வரி. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு சாங்காக இருந்தது இது. ஸோ பெண் தெய்வங்கள் வரிசையில் நீங்கள் சிவகாம சுந்தரியை கூட்டிகிட்டு வந்தீங்க. சிவகாம சுந்தரி நட்டுவாங்கம் தானே பண்ணுவாங்க, எங்கே தில்லையில் ஆடினாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு நட்டுவாங்கம் கொடுத்து முடித்தாங்க. அப்போ அதையும் மிஸ் பண்ணலை. அந்த குட்டி குட்டி சஞ்சாரி சங்கங்க போட்டதும் நல்லா இருந்தது. ஸ்பேஸ் கவர் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவாக இந்த ஸ்பேசஸ்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மேடையில் ஆடி பழகினவங்களுக்கு. பட் இருந்தாலும் ஸ்பேஸ் அழகாக கவர் பண்ணி ஆடினீங்க. யாருடைய காம்போசிஷன் இது? காம்போசிஷன் இஸ் ஆக்சுவலி அன்னோன் மேம். அது சரியாக தெரியல, ஆனால் இதோட ராகம் வந்து காம்போஜி. சரி சரி, தேங்க்யூ மேம். தேங்க்யூ அக்கா. சிவகாம சுந்தரியை ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணீங்க. அதில் ஸ்ருங்காரம் வீரம் எல்லாமே வந்தது. அண்ட் நல்லா அழகாக காமிச்சிங்க. வெரி வெல் டன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தீப்ஷிகா வந்து தமிழ் கவிதைகள் எழுதக்கூடிய ஒருவர். இட்ஸ் அ கிஃப்ட். ஏன்னா எல்லாராலையும் கவிதை தமிழ் எழுத முடியாது. அண்ட் இந்த ஒரு தருணத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான தமிழ் கவிதையை நம்மோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவங்க விரும்பினதுனால நம்ம முதலடி வைத்து ஆரம்பித்து நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வழித்துணையாக இருக்கிறது நம்மளோட குரு தான். ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த கவிதை எழுதியிருக்கேன். அரும்பென தோன்றிய என் ஆர்வத்தை, மொட்டாய் மூடியிருந்த என் ஆற்றலை, முகையாய் முதலடி வைத்த என் முயற்சியை, மலராக இதழ் விழக்கும் இந்த முகிழின், அலராக நினைக்கும் என் கனவின் பிழைகளும் வழி தவறல்களும் தாம் வெய்யன உதிரச்சை செம்மலாக்க இந்த முகிழ் தன் குருவுக்கு கூறும் முதல் நன்றி. அந்த ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக மேடைக்கு இப்பொழுது அழைக்கலாம் ஜானவியை. ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்ம மெல்லிசை தமிழிசை சுற்ற பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் முருகனோட நம்ம ஆரம்பிச்சோம். அண்ட் தி ஃபினாலே பெர்ஃபார்மன்ஸும் முருகன் மேலேயே அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்திய கருத்துக்களை கேட்டுடலாம்.
நானும் அதே தான் சொல்ல வந்தேன். முருகனில் ஆரம்பித்து அழகாக முருகன்லேயே முடிச்சிருக்கீங்க. நல்ல பாட்டு செலெக்ஷனும் கூட. உங்களுக்கு நிறுத்தா பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருந்தது, அபிநயம் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் இருந்தது. அந்த சர்ப்ரைஸ் ஒரு சைலன்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு முருகன் சொன்னோடனே அருணகிரிநாதருடைய வேல் விருத்தம் மயில் விருத்தம் ஞாபகம் வந்தது. அதே போல் வில்லினை ஒத்த புருவம் வளைத்தனை வேலவா பாரதியார் ஞாபகம் வந்தது. ஸோ முருகனோட எனக்கு இத்தனை பேர் நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ். அந்த முருகனே எல்லாரும் சொன்ன மாதிரி ஆரம்பித்தோம் அண்ட் ஆல்சோ வி எண்டட் வித் முருகன். ரொம்ப அழகாக பண்ணீங்க அண்ட் வெரி இவோகேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு போட்டியாளருமே அவ்வளவு அழகான பாடலை தேர்ந்தெடுத்து அதற்கு ஆப்டா அபிநயம் காட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கள ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஒரு கடினமான அந்த வேலையை நம்ம பார்க்கல, எங்களுடைய நடுவர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டோம். சோ அதற்கான நேரம் தான் இது. சோ லெட்ஸ் வெல்கம் our judges onto the stage. Thank you both so much. And இந்த நிகழ்ச்சியை பத்தியும் உங்க அனுபவத்தை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள். இன்னைக்கு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தாய்மொழி தமிழ் இல்லையா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு ஒரு கவிஞர் சொல்றாரு. கல்வியும் கலாச்சாரத்தையும் ரெண்டு கண்களாக நாம் பார்த்துருக்கோம். இயலிசை நாடகத்திற்கு இலக்கணம் கொடுத்த தொல்காப்பியம் ஆகட்டும், கலைகளின் பெருமை கூறும் சிலப்பதிகாரம் ஆகட்டும், காலா என் காலருகே வாரா என்று சொல்லக்கூடிய பாரதியார் பாடலாக இருக்கட்டும், பலவிதமான பக்தி இலக்கியங்கள் ஆகட்டும், எத்தனையோ விதமான இலக்கியங்கள் நம்ம காலந்தோறும் த வேர்ல்ட்ஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், லிவிங் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று பெருமைப்படும் நம்முடைய தமிழ் இந்த ரவுண்டில் வந்திருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தமிழிசை ரவுண்ட் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இந்த ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த நாட்டியத்துக்கு இவ்வளோ முக்கியம் கொடுத்து நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறது. இந்த டிஜிட்டல் ஏஜில் எல்லாம் ஐம் டேக்கிங் அ பிரேக்னு சும்மா போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ சின்சியராக இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணி இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே இருக்கும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து ஆடும்போது எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அழகாக இருந்து மனசு தொடுற மாதிரி இருந்தது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ரவுண்டோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படிங்கறத நீங்க அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப க்ளோஸ். அதுதான் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ரொம்ப அழகா எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஒருவருடைய பெர்ஃபார்மன்ஸு. நாட்டியமும் காம்ப்ரமைஸ் பண்ணல, தமிழும் காம்ப்ரமைஸ் பண்ணல, எக்ஸ்பிரஷனும் காம்ப்ரமைஸ் பண்ணல. பட் ஓவராலாக மார்க்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து போட்டதில் பார்க்கும்பொழுது ஹர்ஷினி. இந்த தமிழிசை சுற்றுல பெஸ்ட் பெர்ஃபார்மரை வாங்கியிருக்கிற ஹர்ஷினி அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ். இவ்வளவு நேரம் இந்த தமிழிசை சுற்று அவ்வளோ அழகா நடுவர்களா ஜட்ஜ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நம்ம கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொரு ரவுண்ட்ல மெருகேறிட்டே இருக்காங்க. இந்த வகையில அடுத்தடுத்த ரவுண்டு என்னவா இருக்கும், என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க மேற்கொள்ள போறாங்கன்னு இன்னும் கியூரியஸா இருக்காங்க. நாங்களும் புது புது சேலஞ்சஸோட உங்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். இந்த தரிக்கிட்டத்தோம் நிகழ்ச்சியோட ஃபோர்த் கமிங் சீசன்ஸ்ல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா உங்களுடைய டீடைல்ஸ் அண்ட் வீடியோஸை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டு த நம்பர் 9677761352 9677761352. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புதுமையான சுற்றோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். Until then, this is Kritika Shurajit signing off. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வழங்கும் தரிக்கிட்டத்தோ பரதநாட்டியம் ரியாலிட்டி ஷோ, co-sponsored by விஷாலம் ஹோம்ஸ் இன் புண்ணிய கஷேத்திரம், பிராமண அக்ரஹாரம் கும்பகோணம், கோபுரம் மஞ்சள் மற்றும் குங்குமம்.